இதில் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ½ அன் ஹவர் வீடியோ இருக்குது. அதில் அடுத்த சாப்டர் பார்க்கலாம் ரைட்டா. இதில் என்ன போட்டிருக்கான்னு நல்லா கவனிங்க. அப்போ 22ன்னு போட்டிருக்கான். 22 நம்பர் எண்ணிக்கையிலான காமன் சம் ஃப்ளாவாம்ஸ்ன்னு சொல்கிறான். ஃப்ளாட்ஃபார்ம்ஸ் என்னது? தட்டை புழுக்கள்னு அர்த்தம். ஃப்ளாட்னு என்னது? தட்டை. வாம்ஸ்னா புழுக்கள். அப்போ 22 எண்ணிக்கையிலான சில பொதுவான தட்டை புழுக்கள் இருக்கின்றன. அதற்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வேர்டு தட்டை புழுக்களுக்கு லிவர் ஃப்ளூக்ஸ்னு சொல்கிறான். லிவர் ஃப்ளூக்ஸ்னு என்னது? கல்லீரல் புழுக்கள்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்டாக இருக்கும், கவனமாக பார்த்தா தான் புரியும். சம் மெம்பர்ஸ் லைக் பிளானேரியா ஷோ ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. அப்படின்னு என்னது அப்படின்னா, ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டின்னு என்னது? இந்த குழந்தைகள் பெற்றுக்கிற மாதிரி ரைட்டா, அதான் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. அதில் வந்து என்னது? சில, அதாவது பிளானேரியாவில் உள்ள, பிளானேரியான்ற வகைப்பாட்டில் உள்ள சில இனங்கள், சில மெம்பர்கள், குழுக்கள், அது இனங்கள் வச்சுக்கோங்க, அது என்னவாக இருக்கிறது? ஹை ஜெனரேஷனாக இருக்கிறது. இப்போ பன்னிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிகமான குட்டிகளை போடும் இல்லையா, அதை மாதிரி தான் இதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, சம் மெம்பர்ஸ் லைக், அதை சில உறுப்பினர்கள், இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்னால் பிளானேரியா என்ற ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ரைட்டா. பிளானேரியான்றது என்னது? அது ஒரு வகைப்பாட்டில் உள்ள ஒரு பிரிவு. அந்த பிரிவில் உள்ள சில இனங்கள் என்ன செய்ய, மெம்பர்ஸை தான் இனங்கள்னு சொல்கிறேன். மெம்பர்ஸ்ன்றது உறுப்பினர்கள்னு போட்டிருக்கோம். அது வந்து ஹை ஜெனரேஷனாக இருக்கிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், அதனோட பேர்களை சொல்லியிருக்கான். என்ன பேர்கள்னா, டேனியா சோலியம்னு சொல்கிறான். டேனியா சோலியம்னா டெக்னிக்கல் பேர், பாட்னி, ஜுவாலஜி நேம். இது என்னது? உண்மையான பேர் என்னென்ன? தமிழில் நாடாப்புழுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. இதை நாடாப்புழு, இது அதிகமான எண்ணிக்கையில் குட்டிகளை போடும் ரைட்டா. அடுத்து பாசியோலான்னு சொல்கிறான். பாசியோலான்றதும் அதே தான். பாசியோலா ஹைபாடிக்கான்றான். அது என்ன செய்யுது? கல்லீரல் புழுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான் எக்ஸாம்பிள் ரைட்டா. அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அடுத்து ஸ்கிஸ்டோசோமான்னு சொல்கிறான். ஸ்கிஸ்டிசோமான்னு சொன்னால் இரத்த புழுக்கள்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டி அப்படின்னாலே ரத்தத்தை இனத்தை சேர்ந்த ஹிஸ்டிசோமா ரைட்டா. இது வந்து அவங்க பாட்னிக்கல் ஜுவாலஜிக்கல் நேம். நெக்ஸ்ட் ஃபைலம் ஆஸ்கெல்மின்தஸ்ன்றான். அப்போ ஃபைலம் குரூப்பு தானே இது என்ன குரூப்பு? கிங்டத்தில், கிங்டத்தில் தான் வருது ரைட்டா. இது என்ன சொல்லுதுன்னா, தொகுதி, என்ன தொகுதி? ஃபைலம் தொகுதி. அதில் என்ன சொல்கிறது? ஆஸ்கெல்மென்திஸ்ன்ற ஒரு வட்டப்புழுக்கள் தொகுதியில் வருகிறது. இதுக்கு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். கொஞ்சம் டெக்னிக்கல் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்க்ஸ் என்னது? என்ன சொல், அதாவது நல்லா பாருங்கள். இதில் என்ன பிரித்து போட்டிருக்காங்க? க்ரீக் வேர்டு மாதிரி இருக்கிறது இது. அவன் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். ஆஸ்கெல்மென்திஸ் அப்படின்றான். ஆஸ்கெல்மென்திஸை பிரிச்சிருக்கான் பாருங்கள். ஆஸ்க்குன மீனிங்னா கேவிட்டினா குழி. இப்போ நம்ம உடம்புல குழி இருக்கிறது ரைட்டா. சீலம் இருக்குது இல்லையா, நம்ம உடம்புல என்ன இருக்குது? சீலத்தில் தான் அந்த திரவங்கள்லாம் பாயுது. அப்போது இந்த தட்டைப்புழுக்கு வந்து கேவிட்டி இருக்கிறது ரைட்டா. அதனால தான் அந்த பேர் வந்திருக்கு. கேவிட்டினா குழின்னு அர்த்தம். அப்போது ஆஸ்க் என்னது? கூலின்னு அர்த்தம். அப்போ ஹெல்மென்திஸ் என்னது போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு வாம்ஸ், குழி உள்ள ஒரு வாம்ஸ், புழுக்கள் ரைட்டா. அதனால தான் இந்த பேர் கொடுத்துருக்கோம், ஆஸ்கெல்மென்திஸ்ன்னு சொல்லிட்டு. பேர் நல்லா, இதனால் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், இல்லைன்னு முடியாது. ப்ரீவியஸ்லி கால்டு, நம்ம இதுக்கு முந்தி இந்த புழுக்களுக்கு ஆரம்ப கட்ட காலத்தில், அதாவது 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னு தெரியுமா? அதாவது நெமட்டோடான்னு வச்சுருந்தாங்க. நெமட்டோடா என்ற பேர் தான் இருந்தது, ஆஸ்கெல்மென்திஸ்ன்னு இல்லை. அப்போ அந்த பேர் மாறி கடைசியில் என்னாச்சு? அதாவது நல்லா கவனிச்சுக்கணும், சிம்பிள் தான். ப்ரீவியஸ்லின்னா முன்னொரு காலத்தில் ரைட்டா. என்னது? கால்டு எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெமட்டோடா என்று இவைகள் அழைக்கப்பட்டன ரைட்டா. ஆனால் இப்பொழுது என்னவாக அழைக்கப்படுகிறது? திஸ் ஃபைலம் இஸ் நவ் நேம்ட் ஆஸ் எப்படி? ஆஸ்கெல்மென்திஸ் ரைட்டா. இந்த ஃபைலமானது, இது ஃபைலம் குரூப்பில் உள்ள ஒன்று ரைட்டா. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆஸ்கெல்மென்திஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. என்னது? வாட் இஸ் த ப்ரீவியஸ் நேம் ஆஃப் ஆஸ்கெல்மென்திஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எழுதணும், இது நெமட்டோடான்னு எழுதணும். இல்லை வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் நெமட்டோடான்னு கேட்பான். அப்போ நீங்கள் ஆஸ்கெல்மென்திஸ்ன்னு சொல்லுங்கள். 1 மார்க் கொஸ்டின் தான் வரும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு த பாடி ஆஃப் தீஸ் வார்ம்ஸ் இஸ் சர்க்குலர் அப்படின்றான். அப்படின்னு மீனிங் என்னது? இதனோட உடம்பு எப்படி இருக்குன்னா வட்டமாக இருக்கிறது ரைட்டா. சர்க்குலர்ன்றது ரவுண்டு ஷேப் ரைட்டா. இந்த வார்ம்ஸோட தட்டைப்புழுக்கள், ஃப்ளாட்ஃபார்ம்ஸோட உடம்பு பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்கிறது அப்படிங்கிறான். இன் கிராஸ் செக்ஷன், அதாவது நீ கிராஸாக ஒரு வெட்டினீங்கன்னா, கிராஸாக வெட்டணும், குறுக்கால வெட்டணும்,
இப்போ நம்ம கத்திரிக்காய் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேரட் வாங்கிட்டு வரோம் இல்லையா, கேரட்டை நீட்டமாக வெட்டக்கூடாது, குறுக்கால வெட்டினேன்னா அதான் கிராஸ் செக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ இந்த தட்டைப்புழுவனை கிராஸை வெட்டி பார்த்தேன்னு சொன்னால் அதனோட உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த பாடி ஆஃப் தீஸ் வார்ம்ஸ் இஸ் சர்க்குலர் இப்போ இன் கிராஸ் செக்ஷன். அப்போ கிராஸ் செக்ஷனாக குறுக்கு வெட்டி பார்த்தா தான் அது ரவுண்டு மாதிரி இருக்கும். அடுத்து அண்டு ஹென்ஸ் ஆகவே ஆர் கால்டு ரவுண்ட் வார்ம்ஸ். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, அந்த பேர் வந்ததுக்கு ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். அதனால தான் அவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன, ரவுண்டு வார்ம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அது குறுக்கால வெட்டினாத்தே அது ரவுண்டு ஷேப்பில் இருக்கும், அதனால் இவைகள் ரவுண்ட் வார்ம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரி, சிம்பிள் தான், கொஞ்சம் எப்படி படிக்கணும் அதை படிச்சுக்கலாம். தே ஆர் ஃப்ரீ லிவிங் அல்லது ஆர் பேரசைட்டிக் ஆன் அக்வாட்டிக் அண்ட் டெரிட்டோரியல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஒன்றுமே இல்லை, சிம்பிள், ரொம்ப வெரி சிம்பிள். தே எதை குறிக்கிறது, இந்த பிளாட்ஃபார்ம்ஸை குறிக்கிறது. தேனா அவைகள் ஆர் இருக்கின்றன, எவ்வாறாக இருக்க, ஃப்ரீ லிவிங். பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரீ லிவிங். ஃப்ரீனா அது இலவசமாக வாழுகிறது. இலவசம் என்ன, சாப்பாடை போடுறாங்க, இலவசமாகம்னா அது எதையும் நம்பி வாழலை, அது வாட்டி இருக்கிறது. அல்லது ஓஆர் போட்டிருக்கான் பாருங்கள். ஒன்று இவைகள் எவ்வாறாக வாழுகிறது, ஃப்ரீ லிவிங் அதுவாக வாழுகிறது. அல்லது ஓஆர் அல்லது பேராசைட்டிக் அப்படின்றான். பேராசைட்டிக் என்னது, ஒட்டுண்ணி. இப்போ நம்மளுக்கு பேன் இருக்குது தலையில், அது என்ன செய்யுது, அது ஏதாவது சாப்பாடு பொருள் சாப்பிடுதா, இல்லை. அதுக்கு உணவு எங்கேருந்து வருது, நம்ம மண்டையில் கடித்து ரத்தத்தை எடுக்குது. நம்ம அந்த ரத்தத்தை உண்டாக்குறதுக்கு சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு ரத்தத்தை உண்டாக்குறோம், அது நோகாமல் ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுது. அதேமாதிரி எறும்பு மாடுகளை பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய மொக்கையாக ஒரு புழு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும், அது பேராசைட்டிக். அதேமாதிரி நம்ம குடலுக்குள்ளே வார்ம்ஸ் இருக்கும், அது என்னது, எண்டோ பேராசைட்டிக்னு சொல்லுவாங்க. குடலில் போய் உட்காந்துக்கிறோம், வலிக்க ஆரம்பிக்கும், அது உள்ளே ஒட்டிக்கிடுச்சுன்னா கொக்கி மாதிரி போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும், அது நம்ம அதுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ரைட்டா, அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். தே ஆர் இவைகள் இருக்கின்றன, எவ்வாறாக, ஃப்ரீ லிவிங்னா அதுவாக வாழுகிறது ஒன்று. அல்லது ஆர் போட்டு என்ன போட்டிருக்கோன்னா பேராசைட்டிக் என்னது, ஒட்டுண்ணியாக வாழுகிறது. எதில், ஆன் அக்வாட்டிக் அண்ட் டெரிட்டோரியல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். அக்வாட்டிக் என்னது, நீர்லேயும், டெரிட்டோரியல் என்னது, பூமியிலையும் வாழக்கூடிய தாவரங்கள் மற்றும் மிருகங்களோட பேராசைட்டிக்காக வாழுகிறது. புரியுது பேராசைட்டிக் அதை ஒட்டுண்ணியாக வாழுகிறது. எதில் போய் ஒட்டுண்ணியாக வாழணும் அது சொல்லணும் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான், ஆன் அக்வாட்டிக். இவன் தனித்தனியாக எழுதணும், அப்படி சேர்த்து எழுதிட்டான். அக்வாட்டிக் அண்ட் டெரிட்டோரியல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். அக்வாட்டிக்னால் நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் மற்றும் மிருகங்கள். இப்போ நீரில் போய் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் இருக்கும், கடலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் இருக்கும். அது என்ன மிருகங்கள், ஃபிஷ் தான் மிருகங்கள். அதே நிலத்தில் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் இருக்குது, அதே மனுஷங்க இருக்காங்க, சிங்கம், புலி, கரடி இருக்குது, இதெல்லாம் அனிமல்ஸ். அதை ரெண்டே சேர்த்து எழுதிட்டான். அதாவது பேராசைட்டிக்காக வாழுகிறது. இதில் ஆன் அக்வாட்டிக் அண்ட் டெரிட்டோரியல் ரெண்டு சேர்த்து அக்வாட்டிக் அண்ட் டெரிட்டோரியல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்டு ஃபெசிடோ கோலமேட் அனிமல்ஸ் அப்படின்றான். வித் ஆர்கன் சிஸ்டம்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நல்லா பாருங்கள், சிம்பிள் லாஜிக் தான். தே ஆர் இவைகள், தேனா எதுதான் குறிக்குது, பிளாட்ஃபார்ம்ஸ் குறிக்குது. இவைகள் ஆர் இருக்கின்றன, எப்படி, பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னா. பைலேட்ரல்னா குறுக்கு வெட்டால் ஒரு வெட்டினா ரெண்டு சைடும் சமமாக இருக்கும். இப்போ நான் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். ஏன் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், என் மண்டையிலேருந்து நேராக ஒரு கோடு போட்டு வெட்டிட்டேன்னா ரைட் சைடில் பார்த்தா ஒரு கையும் காலும் இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு கையும் காலும் இருக்கும். ரைட்லேயே ஒரு கிட்னி இருக்கும், லெஃப்ட்லேயே ஒரு கிட்னி இருக்கும். அதான் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். என்னது, அப்போ இவைகள் எப்படி இருக்கும், நடுக்குத்தில் ஒரு வெட்டினோம்னா அது ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். ரைட்டா, அப்போது இவைகள் இருக்கின்றன, எவ்வாறாக, பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அண்டு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் என்னது, எண்டோடார்ம் இருக்கணும், எக்கோடார்ம் இருக்கணும், மீசோடார்ம் இருக்கணும். மூணு லேயர்கள். ரைட்டா, எண்டோடார்ம், எக்கோடார்ம் அண்டு மீசோடார்ம். இந்த 3 லேயர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிருகமோ ஒரு இனமோ அதற்கு பேர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படிம்பாங்க. அப்போ இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், பீசோடோமா கோலமேட் அப்படின்னா. அது கோலம் என்ற ஒரு குழியை கொண்டிருக்கிறது, அதை பீசோடோமா கோலமேட் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் 3மே இதுட்டு இருக்குது, பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரிப்ளோபிளாஸ்ட் அண்டு பீசோடோமா கோலமேட் அனிமல்ஸ். இது இதை 3 வைத்திருக்கக்கூடிய ஒரு மிருகம். இன்னமும் சொல்கிறான் பாருங்கள், என்ன சொல்கிறான், அனிமல்ஸ்
என்ன வச்சுருக்கேன் வித் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஆர்கன் சிஸ்டம் உறுப்புகள். டிஷ்யூஸ் இல்லை, டிஷ்யூஸ் இருக்குது. ஆர்கன் சிஸ்டம்னா இப்போ எனக்கு என்னோடய லிவர் ஒரு ஆர்கன், என்னோடய கிட்னி ஒரு ஆர்கன், என்னோடய பிரெயின் ஒரு ஆர்கன், இதெல்லாம் ஆர்கன். அது மாதிரி அதுக்கு ஆர்கன் இருக்கிறது, உறுப்புகள் இருக்கிறது, உறுப்புகளை கொண்ட அமைப்பு இருக்கிறது. அப்போ பல உறுப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ மொத்தம் அதனோட உருவத்தில், ஆர்கனைசேஷன் உருவத்தில் இந்த ஆர்கன்களை பல ஆர்கனைகளை வைத்திருக்கிறது. சரி, ஓகே. மீனிங் பிடிச்சி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போயிடலாம். த பாடி இஸ் unsegmented and covered by a transparent, tough and protective, அதுக்கடுத்து collagenous layers called cuticles. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதனோட உடம்பு எதனோட உடம்பு? இந்த பிளாட்ஃபார்மோட உடம்பு. த பாடின்னு யார் இந்த உடம்பு குறிக்கிறது? பிளாட்ஃபார்ம் உடம்பை குறிக்கிறது. இஸ் unsegmented. செக்மெண்டட் என்னது? இப்போ நீங்கள் ஒரு புழுவை பார்த்தீங்கன்னா அந்த மேலே உடம்புல பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா கண்டமாக இருக்கும். இது அந்த கண்டமாக இருக்கணும். வெட்டாக இருந்துச்சுன்னா செக்மெண்டட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெட்டாக இல்லைன்னு சொன்னால் அன்செக்மெண்டட், ரைட்டா? அப்போது த பாடி இஸ் unsegmented. இது அதோட உடம்பு மொத்த முழு உடம்பும் செக்மெண்ட்டாக பிரிக்கப்படவில்லை. அதாவது நீ பல புழுக்களை பாரு, அப்படியே ஒரு வெட்டாக இருக்கும், ரைட்டா? அப்போ செக்மெண்ட்டாக தான் இருக்கும் அது. அப்போ இதனோட உடம்பு அன்செக்மெண்டடாக இருக்கிறது. அண்டு மேலும் கவர்டு பை அ டிரான்ஸ்பரண்ட். மேலும் இதனோட உடம்பு எப்படி இருக்குன்னா கவர்டு, மூடப்பட்டு இருக்கிறது. எவ்வாறாக மூடப்பட்டிருக்கிறது? டிரான்ஸ்பரண்ட். அப்போ டிரான்ஸ்பரண்ட்னு என்னது? நான் இந்த சைடுலேருந்து பார்த்தா எனக்கு அந்த சைடு தெரியணும். ஒளி பாயும் தன்மை கொண்டது, ரைட்டா? ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது. அப்போது அதுக்கு பேர் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கிளாஸில் ஒரு வாட்டர் கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிறேன். வாட்டர் கிளாஸில் தண்ணி எடுத்து இங்கிட்டுன்னு பார்க்குறேன். அது என்னோடய பார்வை அந்த வாட்டர் கிளாஸை மீறி, அதுக்குள்ளே தண்ணியை மீறி அடுத்த சைடில் இருக்கும் எனக்கு தெரியுமா, ரைட்டா? அப்போ அந்த ஊடகத்தை மீறி நான் பார்க்குறேன்னா இல்லையா, அதுக்கு பேர் டிரான்ஸ்பரண்ட். அப்போ இதனோட உடம்பு எதால் மூடப்பட்டிருக்கிறது? இஸ் கவர்டு பை டிரான்ஸ்பரண்ட். அப்படின்னா ஒளி விலகும் தன்மை உள்ள பொருளால், ஒளி பாயும் தன்மை உள்ள பொருளால் இவைகள் மூடப்பட்டுள்ளன. சரியா? கவனமாக பார்த்து படிக்கணும். டஃப் அண்ட் ப்ரொடக்டிவ் கோலாஜெனியஸ் லேயர். அப்போ இது இன்னொன்றும் இருக்கிறது. எவருக்குன்னா டஃப்னா ரொம்ப இறுகலான, கடினமான மற்றும் என்னது ப்ரொடக்டிவ், ஒரு பாதுகாப்பு வாய்ந்த ஒரு பொருளை வைத்திருக்கிறது. அந்த பொருள் பேர் என்னது? கோலாஜெனியஸ் லேயர். ஒரு படிவம் இதுக்கு இருக்குது. என்ன லேயர்? இப்போ எனக்கு தோல் இருக்குது, ரைட்டா? அது இஸ் எ லேயர். எனக்கு என்னோட உள்ள உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சதைகளுக்கு பாதுகாப்பாக எனக்கு தோல் இருக்குது, ரைட்டா? அப்போ இது ஒரு லேயர், ப்ரொடெக்டிவ் லேயர். என்னோடய தோல் நல்லா கடினமாக இருக்கிறது. அதே மாதிரி இதுக்கு டஃப் அண்ட் ப்ரொடக்டிவ் கோலாஜீனியஸ் லேயர் இருக்கிறது. அந்த கோலாஜீனியஸ் லேயர் என்னவாக இருக்கிறது? கடினமாகவும் மற்றும் பாதுகாப்பு, அந்த இனத்தை பாதுகாக்க வேண்டி அவ்வளவு தூரம் கடினமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அந்த பிளாட்ஃபார்மை பாதுகாக்க வேண்டி. அப்போ அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? கால்டு கூட்டிக்கல். ஏற்கனவே இந்த கூட்டிக்கல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேலாப்பில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கூட்டிக்கல்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கோலாஜீனியஸை தான் நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? கூட்டிக்கல் என்று அழைக்கிறோம். ஒரு புரியலைன்னா திருப்பி இதை பாருங்கள், நான் அனுப்பிட்டுறேன். த அலைன்மெண்ட்ரி கேனால் இஸ் கம்ப்ளீட் வித் எ வெல் டெவலப்டு மவுத், மஸ்குலார் ஃபேரினிக்ஸ் அண்ட் ஆனஸ். நல்லா கவனிங்க. அலைன்மெண்ட்ரி கேனால். இப்போ எனக்கே அலைன்மெண்ட்ரி கேனால் இருக்குது. அலைன்மெண்ட்ரி கேனால் என்னது? உணவு குழாய். இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்றேன், எனக்கு இன்டெஸ்டின் வயிறு வரைக்கும் போகணும். அப்போ இடைப்பட்ட தூரம் எப்படி போகுது? அந்த டியூப்பில் தானே போகுது. அது அலைன்மெண்ட்ரி கேனல்னு சொல்லுவாங்க. அலைன்மெண்ட்ரி கேனல் வாயிலிருந்து அந்த குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நடுப்பகுதி, அந்த உணவு குழாயின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் த அலைன்மெண்ட்ரி கேனால் இஸ் கம்ப்ளீட் வித் இதனோட அலைன்மெண்ட்ரி கேனால் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கம்ப்ளீட், அதாவது முடிவடைந்த ஒன்றாக இருக்குது. கம்ப்ளீட்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவுமே மிஸ்மேட்ச் கிடையாது. அப்போ வித் எ வெல் டெவலப்டு மவுத். அதையும் சொல்கிறேன் பாருங்கள். அலைன்மெண்ட்ரி கேனால் நன்றாக இருக்கிறது, இஸ் கம்ப்ளீட் வித் எ வெல் டெவலப்டு மவுத். நன்கு முன்னேறப்பட்ட வாயை கொண்டிருக்கிறது. சில இதுகளுக்கு நல்ல வாய் இருக்கும். அதனால தான் வித் வெல் டெவலப்டுன்னா நல்ல ஒரு முன்னேறிய ஒரு வாயை கொண்டு நல்ல சூப்பரான ஒரு எலிமெண்ட்ரி கேனலை வைத்திருக்கு, அலைன்மெண்ட்ரி கேனலை வைத்திருக்கிறது. அண்டு மஸ்குலார் ஃபேரிக்ஸ் அப்படின்றான். மஸ்குலார் ஃபேரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் மஸ்குலார்னு என்னது? மஸ்குலார்ன்றது நம்மளோட சதைகள், ரைட்டா? சதைகளோட அது குழாய் என்ன சொல்லுவாங்க, ரைட்டா? அதே சதைக்குழாய், அதே தசைக்குழாய்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மஸ்குல்ஸ் என்னது? தசைகள், ரைட்டா?
அப்போது மஸ்குலர் ஃபேரனிக்ஸ்னால் அது ஒரு குழாய். அப்போது இதில் இப்போ என்னோடய டியூப் டாக்டர் ஊசி போடுறாரு, அப்போது உள்ள சின்ன சின்ன நரம்புகளாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கடந்து தானே உள்ளே போகுது. அதே மாதிரி அதான் மசில்ஸை கடந்து தான் உள்ளே போகிறது. அதை தான் இது என்ன இருக்குது, இது கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை குழாயும் இருக்கிறது. அது போக ஃபேரனிக்ஸ்னால் குழாய், மஸ்கிள்னால் தசை, ரைட்டா. அண்டு ஆனஸ்ன்னு என்னது, வெளிக்கு போகிறோம் இல்லையா, நம்ம வெளிக்கு போகிறோம் இல்லையா, அதுதான் ஆனஸ். அந்த இடம் தான் ஆனஸ், ரைட்டா. சாப்பிட்றது வாய், வெளிக்கு போகிறது ஆனஸ். சாப்பிட்றதுக்கு பேர் என்னது மவுத்து, அந்த இடத்துக்கு பேர் என்ன, வெளிக்கு போகிற இடத்துக்கு பேர் என்னது ஆனஸ். சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆஃப் ரீனேட் கிளான்ஸ் அப்படிங்கிறான். அப்போ எக்ஸ்கிரிட்டரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது வெளியேற்றும் தன்மை, எக்ஸ்கிரிட்டரி அமைப்புனா எக்ஸ்கிரிட்டரினது வெளியேற்றும் அமைப்பானது. வெளியேற்றம்னா இப்போ உணவுப் பொருட்களை வெளியேற்றணும், சாப்பிட்றோம், கழிவுகளை வெளியில் போகும் இல்லையா, அதான் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அவைகள் கன்சிஸ்ட் அது வைத்திருக்கிறது. அப்போ இதனோட இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் உள்ள தட்டைப்புழுக்களில் உள்ள எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், அதாவது வெளியேற்றும் அமைப்பானது அடக்கி வைத்திருக்கிறது, அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. கன்சிஸ்ட்னா அடங்கி இருக்கிறது. எது அடங்கி இருக்கிறது? ஆஃப் ரீனட் கிளான்ஸ் என்னது, இப்போ ஏகப்பட்ட கிளாண்ட் இருக்குது, நம்ம உடம்புலே கிளாண்ட் இருக்குல்ல, இதுக்கு அந்த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரீனட்னு பேர் கொண்ட ஒரு கிளாண்டு, சுரப்பி. கிளாண்ட் என்னது, சுரக்கும் தன்மை வாய்ந்தது. இப்போ எனக்கு குடல் ஒரு சுரப்பி, எனக்கு குடலில் ஆசிட் சுரக்கல் எனக்கு பசிக்காது. சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, அப்படின்னு என்ன அர்த்தம், ஆசிட் சுரந்திருக்கு, நீ சாப்பாடு கொடுக்கல, அதை வயிறு வலிக்க ஆரம்பிச்சோம், ரைட்டா. இது என்ன கிளாண்டை வச்சுருக்கு, எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்துக்கு என்ன கிளாண்டை வச்சுருக்கு, ரீனட் கிளாண்டை வச்சுருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு அப்போ செக்ஸஸ் ஆர் செப்பரேட், இதனோட செக்ஸுகள் செப்பரேட்டாக இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் நடக்கிறது, ரைட்டா. அப்போ அண்டு எக்ஸிபிட் செக்ஸுவலி டைமோஃபரிசம். அப்போ சிலது செக்ஸுவலாக இருக்கும், சிலது பைசெக்சுவலாக இருக்கும் இல்லையா. இது எப்படி, அதான் டைமோர்ஃபிசம்னு சொல்கிறோம். டைமோர்ஃபிசம்னா இரு பாலினங்களை கொண்ட உறவை வைத்திருக்கிறது, இரு பாலினம், ரைட்டா. அதான் டைமோர்ஃபிசம்னு சொல்கிறோம். அண்ட் எக்ஸிபிட் அதை காண்பிக்கிறது. அடுத்து ஆஃபன் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தேன் மேல்ஸ். இதில் ஃபீமேல்கள் பெண் வாமு ஆண் வாமோட நீளமாக இருக்கும். அது ரெண்டு இருக்கும் இல்லையா, ஆண் பெண்ணுன்னு தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அதில் வாம்ஸில் அதில் பெண் வாம் நீளமாக இருக்கும், ஆண் வாம் கட்டையாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஃபெர்டிலைசேஷன் இதில் எப்படி நடக்குதுன்னா, இப்போ நம்ம கோழி முட்டை போடுறது இல்லையா, ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குது, உடம்புக்குள்ள தான் நடக்குது. உடம்புக்குள்ள ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்ச உடனே முட்டை வெளியில் வருது. அதான் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் உள்ளே தான் இதுக்குள்ளே ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது. கருவுறுதல் எதில் நடக்கிறது, உடம்புக்கு உள்ளே தான் நடக்கிறது, ரைட்டா. அடுத்து மெஜாரிட்டி ஆர் ஓவிபேரியஸ் என்னது, முட்டையிடுதல், ரைட்டா. இதில் அதிகமான இந்த தட்டைப்புழுக்களில் 90% மேலே, மெஜாரிட்டின்னு என்னது 90% மேலே உள்ள புழுக்கள் என்ன வகையை கொண்டிருக்குது, ஓவியாரிஸ் வகையை கொண்டிருக்கிறது. ஓவிபேரிஸ்னால் முட்டையிடுற வகையைத்தான் இது கொண்டிருக்கிறது. முட்டையிடு தான் குஞ்சு பொறிக்கிறது, ரைட்டா. அல்லது சிலது என்னது வியோபரஸ், அதுவும் இதே இதுதான், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். நல்லா பார்த்துக்கோங்க. டைரக்ட் டெவலப்மெண்ட் என்னது, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். டைரக்ட் டெவலப்மெண்ட் இதனோட வளர்ச்சியானது, முன்னேற்றம் வரும். இந்த டெவலப்மெண்ட் போது வளர்ச்சி தான் வரும். ஆக்சுவல் மீனிங் இங்கிலீஷில் டெவலப்மெண்ட்னா முன்னேற்றம். இந்த இடத்துல என்ன வரும்னா டெவலப்மெண்ட் ஆர் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். அப்போ டைரக்ட்னு என்னது, இப்போ ஒரு ஆடு குட்டி போகுது, அப்போ ஆடு குட்டி போட்ட உடனே அது ஆடு மாதிரியே இருக்கிறதுனால அது டைரக்ட். அதேமாதிரி இது குட்டி போடும்போது இதை மாதிரி இருக்காது, அந்த குஞ்சு இதை மாதிரி இருக்காது, அது லார்வா சைஸில் இருக்கும். அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா தான் இது வடிவத்தில் வரும். அதனால் அந்த வளர்ச்சியானது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, புரியலையா. இது இப்போ ஒரு கோழி குஞ்சிடுது, முட்டை பொரிக்குது, அப்போ அந்த குஞ்சியும் கோழியும் பார்க்க ஒரே ஷேப்பில் இருக்கும். அப்படி இருந்தால் டைரக்ட்னு அர்த்தம், டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்படி இல்லாமல் இப்போது வேறு விதமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட்னு வருது. வேறு விதமான இது முட்டையை பொரிக்கும், ஆனால் அதோடய ஷேப்பை பார்த்தீங்கன்னா, அந்த குஞ்சியோட ஷேப்பை பார்த்தா இது மாதிரி தட்டைப்புழு மாதிரி இருக்காது, வேறு வடிவத்தில் இருக்கும். சிறிது நாள் கழித்து தான் இது வடிவத்துக்கு வரும். அதனால தான் இதுக்கு பேர் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, லார்வான்னு சொல்லுவாங்க, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டெக்னிக்கல் நேம்ஸாக இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். அஸ்காரேஸ்ன்னு போட்டிருக்கான். அஸ்காரேஸு
லம்பாரக்கே லம்பரிகோயிட்ஸ்னு போட்டிருக்கான். இது அந்த அந்த புழுக்களில் இதுவும் ஒரு வகை. அஸ்கரிஸ் லம்ப் கேரியட்ஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வட்டப்புழுக்கள்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இது பயாலஜிக்கல் நேம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ட்ரோரோபியஸ்ன்றான். என்ட்ரோரோபியஸ் வெர்மிகுலாரிஸ், ரைட்டா. இது என்னது? இதுவும் ஒரு என்ன புழு? இது பின்புழுன்னு சொல்கிறான், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஊச்சரியா பான்கிராப்டின்னு சொல்கிறான். ஊச்சரியா பான்கிராப்டின்னு சொல்கிறான். இது ஒரு 3 வகைகளை அவன் கொடுத்துருக்கான். இது நார்ப்புழு இதுக்கு பேர், ரைட்டா. அதுக்கடுத்து அன்சிலோஸ்டோமா ஸ்டூடினல்ஸ்னு சொல்கிறான். இது எந்த வகையை குறிக்கிறது? கொல்லிப்புழுன்னு சொல்கிறான். இது பேர்களை ஒரு டைத்துக்கு 10 டைம் நோட்டில் எழுதி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மனசில் தங்காது. அப்போ இதில் ஃபைலம் அனிலிடா. ஃபைலம்னு என்னது? தொகுதி, ரைட்டா. ஃபைலம்னு தொகுதி தானே. அப்போ அனிலிடா என்ற ஒரு தொகுதியை நம்ம பற்றி படிக்கலாம். இப்போ அனிலிட்ஸ் என்ன சொல்லுது? வேர் இருக்கிறது. ஃபஸ்ட்டு செக்மெண்டட் அனிமல் டு எவால்னா வெளி கொண்டு வந்திருக்கிறது. எது? இந்த அனிலிடா தொகுதி தான் முதல்ல செக்மெண்ட் அனிமலில் முதல்ல உலகத்திலேயே அனிலிடா தான் செக்மெண்ட்டாக பிரித்தாங்க. அனிலிடான்றது எதை குறிக்கிறது? செக்மெண்ட்னா அந்த உடம்புல பார்த்தீங்கன்னா வரியாக இருக்கும் அந்த தட்டை புழுக்களுக்கு. அதனால் செக்மெண்ட்டுன்ற ஒன்று வச்சு அதுக்கு ஒரு பேர் கொண்டு வந்தாங்க. அதுதான் அனிலிடான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த புழுவை தான் உதாரணமாக எடுத்தாங்க, ரைட்டா. அது என்ன சொல்கிறான்? அனிலிட்ஸ்ன்ற பேரை இருந்தது. எப்படி? த ஃபஸ்ட்டு செக்மெண்டட் அனிமல். இந்த அனிலிட்ஸ் தான் செக்மெண்ட்டை வச்சு பிரிக்கப்பட்ட அனிமலாக இருந்தது. எங்கே? டு எவால்வ்னா இந்த உலகத்தில் வரும்போது, எவால்வ்னா வெளியில் வரும்போதுன்னு அர்த்தம். எவால்வ்னா வெளியே வரும்போது, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு தே ஆர் அக்வாட்டிக் அண்டு டெரஸ்ட்ரியல், ஃப்ரீ லிவிங் பட் சம் ஆர் பாராசைட்டிக். இதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தே ஆர் அக்வாட்டிக், அவைகள். அக்வாட்டிக்னு என்னது? நீரில் வாழ்கிறதுக்கு பேர் தான் அக்வாட்டிக். தே ஆர் அக்வாட்டிக், அது நீரில் வாழும், அல்லது டெரிஸ்டேரியல், நிலத்திலையும் வாழும். அக்வாட்டிக்னா நீர், டெரிஸ்டேரியல்னா நிலம். தே ஆர் அவைகள் நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ரீ லிவிங்னா அது சுதந்திரமாக வாழும், அல்லது பட் சம் ஆர் பாராசைட்டிக், சில இது ஒட்டுண்ணிகளாக வாழும். சரி, அடுத்து தே ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இவைகள் என்னது? 3 லேயர்களை கொண்டிருக்கிறது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அதனால் எக்வாடார், மெண்டாடார், மீசோடார், ரைட்டா. அடுத்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். பைலேட்ரல்னால் இரண்டாக குறுக்கு வெட்டாக வெட்டினேன்னா 2 சைடு சரியாக இருக்க வேண்டும். அடுத்து ஷீலோமேட்ன்றான். ஷீலோமேட்னா ஷீலமாக வச்சுருக்குன்னு அர்த்தம். ஷீலோமேட் அனிமல். அப்போ இந்த 3மே இருக்குது. என்ன இருக்குது? 3மே என்ன இருக்குது? பைலேட்ரல் சிமெட்ரிக் இருக்குது, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் இருக்குது, கோலாமேட்டும் இருக்குது. அப்போ 3ம் இருக்கிறது, ரைட்டா. அண்டு வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனிசம். ஆர்கன்களும் இதில் இருக்கிறது. அதுக்கு உண்டான தேவையான ஆர்கன்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்திருக்கிறது. சரி, அவ்வளோதான், முடிஞ்சது. இதை நான்